மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்படியே சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணவே அப்படியே வெறுத்து போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனால் ட்விட்டர் பக்கம்லாம் போகவே பிடிக்கல. ஒரு மனுஷன் தேர்தல் முடிஞ்ச பிறகு போய் சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. திருச்செந்தூரில் போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காரு. இவ்வளோ தான் இங்கே நடந்தது. இதுக்குள்ளே உட்காந்து நீங்கள் டிசைனாக அந்த சாட்டை துரைமுருகனில் ஆரம்பித்து கிஷோர் கே சாமியில் ஆரம்பித்து இவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரிலங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பரப்பிட்டு இருக்காங்க. இன்னும் முகம் தெரியாத பேர் தெரியாத, அதாவது விஜயண்ணாவை விமர்சிக்கிறது மட்டுமே காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே வேலையாக வச்சுருக்காங்க. எனக்கு மற்ற இடத்துல தான் நீங்கள் விமர்சனம் வைக்கிறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. ஒரு மனுஷன் கோவிலுக்கு போகும்போது விமர்சனம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் சொல்கிற எல்லா ஆங்கிலையும் நான் செக் பண்ணி பார்த்தேங்க. நீங்கள் சொல்கிற விமர்சனத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நியாயமாக இருக்கா? இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஒன் பை ஒன்றா தெளிவாடமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, அவர் ஒரு ட்வீட் போடுறாருங்க. அந்த ட்வீட்டை உடன்பிறப்புகள் வேற மாதிரி கேரி பண்ணி ஒரு மாதிரி கதை ஒன்று எழுதுறாங்க. அந்த கதையை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் என்ன சொல்கிறான்னா, ஒரு ஜோசியர் ஒருத்தர் பேச்சை கேட்டு தான் விஜயண்ணா போயிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த ஜோசியர் யார் என்ன ஏது தெரியுமா, அவரே அந்த காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் இதை வேற மாதிரி முடிக்கிறாங்க. சரி, யார் தான் அந்த ஜோசியர், யாரை தான் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் தேடி பார்த்தா விஜயண்ணாவோட நண்பராக இருக்கார்ல விஷ்ணு ரெட்டி, அவரை காமிக்கிறாங்க. இவர் தான் ஜோசியர், இவர் தான் காருக்குள்ளே இருக்காரு, இவர் தான் எல்லா இடத்துலையும் அவர் கூடவே இருப்பார். ஏன்னா அவர் எல்லா நேரமும் அவர் கூடவே தான் இருப்பார். ஏன்னா அவர் விஜயண்ணாவோட நண்பர், அதனால அவர் கூட தான் இருக்காரு. இவரை நீங்க இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க, விஜயண்ணாவோட அரசியல் பாதையில் மட்டும் இவர் துணையா இருக்காருன்னு நினைச்சுக்காதீங்க. நண்பன் படம் சம்பந்தப்பட்ட ஒரு விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா விஷ்ணு ரெட்டி அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களோட நட்பெல்லாம் அப்பேலேருந்தே இருக்கு. நண்பன் படம் எப்போ வந்துச்சு, 2012 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்திலேருந்து அவங்களாம் ஒன்னா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒன்னா இருந்தாங்க. அந்த சமயத்தில் பொது வழியில் வந்து வெளிப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க நட்பு அப்படிப்பட்டது. இப்ப விஜயண்ணா ஒரு ஜோசியர் பேச்சை கேட்டுதான் இந்த மாதிரி போனார் அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகனுக்கு யார் சொன்னா? அந்த ஜோசியரே சொன்னாரா? எனக்கு தெரியல. இப்போ விஜயண்ணா வந்து அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து எந்த மதத்தையும் பார்க்க மாட்டேன், எல்லா மதத்தையும் நான் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாரு. அவருக்கு ஜோசியத்தின் மேல் நம்பிக்கையும் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. மதங்கள் மேல் நம்பிக்கை இருக்கு, கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஜோசியத்தின் மேல் நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ முதலமைச்சர் இருக்காரு, அவரோட மனைவியா இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜோசியத்தை நம்புறாங்க, பரிகாரத்தை நம்புறாங்க, கடவுளை நம்புறாங்க, எல்லாமே நம்புறாங்க. முதலமைச்சர் குடும்பத்திலே ஒருத்தங்க இருக்காங்க பரிகாரங்கள் செய்யக்கூடிய, ஜோசியங்களை நம்பக்கூடிய ஒருத்தங்க. முதலமைச்சரால தன்னுடைய குடும்பத்திலே ஒரு விஷயத்தை பண்ண முடியல. இப்ப விஜயண்ணா திருச்செந்தூர் போயிட்டு ஒரு ஹாப்பியா போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு போயிருக்காருங்க. அவர் ஜோசியரை பார்த்து ஜோசியர் சொல்லி போனாரா போலையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா வண்டிக்குள்ள உட்கார்ந்து ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஜோசியர் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவரு ஒரு கோவிலுக்கு போனது கூட பின்னாடி ஒரு கதை எழுதுறீங்க பாத்தீங்களா? உங்களெல்லாம் என்ன சொல்றது? இப்போ கோவிலுக்கு போறது கூட யாருக்குமே தொல்லை பண்ணாம நன்னால முடிஞ்ச அளவு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான் போட்டு தான் போயிருக்காரு தெரியுமா. மிட் நைட் முழுக்க டிராவல் பண்ணி அதிகாலையில் கடவுளை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் யாருக்குமே தொல்லை இல்லாமல் 10 மணிக்குள்ளே அவர் வீட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் நினச்சிருந்தா காலைல கிளம்பி மதியம் போய் சாமி கும்பிட்டு இல்லை ஈவினிங் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்து ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் அவரால் ஏற்படுத்த முடியும். ஆனால் அவர் அப்படி பண்ணல. தன்னால் முடிஞ்ச அளவு தனி விமானத்தில் பயணிச்சுட்டு போயிட்டு யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் கடவுளை கும்பிட்டு வெளியே வரார். அவர் யார் சொல்லி கோவிலுக்கு போனால் என்ன, இல்லை அவராக கோவிலுக்கு போனால் உங்களுக்கு என்ன, எதுக்காண்டி கோவிலுக்கு போனா உங்களுக்கு என்ன? நான் தெரியாம கேட்கிற முதல் கேள்வி. அவருக்கு தோணுது அவர் போறாரு, உங்களுக்கு தோணா நீங்க போங்க, இல்ல உங்களுக்கு போகணும்னு பிடிக்கலன்னா போகாதீங்க. இதுல என்னையா விமர்சனத்துக்கு இருக்கு? எனக்கு சத்தியமா இது புரியவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய நம்பர் 1 பாயிண்ட். இப்ப ரெண்டாவது விஷயம் மக்களே, கிஷோர் கே சாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஏடிஎம்கே சப்போர்ட்டர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து எதை பத்தியுமே உறுதிப்படுத்தாம ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு. விஜயண்ணா வந்து ஒரு கிறிஸ்டின், அவர் எப்படி ஒரு இந்து கோவிலுக்குள்ள போகலாம், அதுவும் எப்படி முருகன் கோவிலுக்குள்ள போகலாம், திருச்செந்தூருக்கு யார் அனுமதிச்சா விஜயண்ணா உள்ள போக அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டாருங்க. இப்போ ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் ஒரு இந்து கோவிலுக்குள்ள போகணும்னா சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை கடைபிடிச்சு தான் கோவிலுக்குள்ள போகணும். இந்த ஃபார்மாலிட்டியை விஜயண்ணா ஃபாலோ பண்ணாரா ஃபாலோ பண்ணலையா அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லைங்க. அவர் வாட்டு ஒரு பக்கம் ட்வீட்டை போட்டார். ட்வீட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த சங்கிகள் குரூப் அத்தனை பேரும் சேர்ந்து அது எப்படி போகலாம், அது எப்படி போகலாம், விஜய் எப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சாங்க தெரியல, வரிசையா வந்து அந்த மத ரீதியா பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களை அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. அதாவது
விஜய் அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்குது, மத நம்பிக்கை அப்படிங்கிறது அவர் எல்லா மதத்தையுமே நம்புறாரு, எல்லா கடவுளையுமே அவர் நேசிக்கிறாரு. அவருக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரோ அவர் போறாரு. அதே நேரம் சட்டத்தை என்னைக்குமே என் தலைமை மீறினது கிடையாது, பிரச்சாரத்திலே மீறினது கிடையாது, அரசியல் களத்தில் ஒரு முறை கூட சட்ட விதிகளை மீறாம தன்னுடைய அரசியல் பாணி அத்தனையுமே அவர் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காரு. கோவிலுக்கு போகும்போது இப்போ வந்து பிற மதத்தவர்கள் யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு இந்து கோவிலுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா வெளியே ஒரு பதிவேடு இருக்கும். அந்த பதிவேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இந்து மத தர்மங்கள், இந்த கோவிலோட விஷயங்கள் அத்தனையுமே நான் வந்து நிச்சயமாக மதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கையெழுத்தை போட்டு அவங்க உள்ளே போகலாம். இது வந்து ரூல்ஸ், இது வந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ரூல்ஸு. அந்த விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் கடைபிடிச்சு தான் கோவிலுக்குள்ளே போனாங்க. அவர் மத ரீதியாக வேணால் அவர் வந்து கிறிஸ்டினாக இருக்கலாம், அவர் எல்லா மதங்களையும் நேசிக்கிறாரு, எல்லா கடவுளையும் நேசிக்கிறாரு. மதங்களுக்கு அப்பாற்பட்டு கடவுள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நேற்று செய்யலை, அவர் ரொம்ப காலமாக மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதராக தான் இருக்காரு. அவரை பற்றி இவர் இந்த மாதிரி சைன் பண்ணாரா சைன் பண்ணலையா அப்படிங்கிறத பற்றிலாம் கவலையே கிடையாது. ஒரு ட்வீட்டை போட்டார் அவர் வாட்டு ட்வீட்டை போட்டு எப்படி இப்படி செய்யலாம், எப்படி இப்படி பண்ணலாம், சரி ஒரு பேச்சுக்கு ஒரு ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி இல்லைங்க அவர் கடைபிடிச்சாதான் கடைபிடிக்கலையா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டார்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பார்க்கலாம் கிடையாது. நான் போடுவேன், அது 10 பேர் அப்படியே திட்டுவான், திட்டினதுக்கப்புறம் இதுலேயும் நான் விஜய் மேலே விமர்சனம் வைப்பேன் அப்படிங்கிற இது எந்த மாதிரி மனநிலை எனக்கு தெரியல. ஒரு மனுஷன் நிம்மதியாக போயிட்டு கோவிலில் சாமி கும்பிட்டதில் உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்கு என்ன வார்த்தை பேசுறதுனே தெரியலங்க. அப்படி ஒரு டாப்பிக்காக தான் அந்த டாபிக் இருக்குது. இது ரெண்டாவது. இப்போ மூணாவது, ஏன் விஜய் வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டை பயன்படுத்த வேண்டியதானே? ஏன் மதுரையிலேருந்து பை ரோடு, அதுக்கப்புறம் அவர் வந்து திருச்செந்தூர் போகிறாரு, வேணும்னு மக்கள் சேரணும் தானே இந்த மாதிரி பண்ணுறாரு, இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ விஜய் அண்ணா சென்னையிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க? 11 மணிக்கு. இப்போ அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போகுதுன்னு வச்சுங்களேன். தூத்துக்குடியில் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே வந்து இறக்கக்கூடாதுங்க, ஏன்னா சூரியன் வந்து மறைந்த பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃப்ளைட்டு வந்து இறங்கக்கூடாது, ஏன்னா அங்கே அந்த மாதிரி வசதிகள் எதுவும் இல்லை, அந்த வசதிகளை இப்போ தான் மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. 6 மணிக்கு மேலே எந்த ஒரு ஃப்ளைட்டுமே தூத்துக்குடியில் இறங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இறங்கி மதுரையிலேருந்து பை ரோடு வந்து அதுக்கப்புறமா திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய பயணத்தை மறுபடியும் தொடர்றார். இதில் என்ன பஞ்சாயத்து, இதில் என்ன பிரச்சனை, இதில் என்ன விமர்சனம் எனக்கு புரியவே இல்லையே. ஒன்று வைக்க போகிறீங்க, ஒன்று சொல்ல போகிறீங்கன்னா பேசிக்கான ஒரு கூகுள் சர்ச்சாவது பண்ண வேணாமா? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? இவங்க திட்டமிடல் ஏன் இப்படி இருக்குது? ஏன்னா தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா 40-50 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன், அவ்வளோ கம்மி தான். அவர் ஏன் மதுரையிலேருந்து பை ரோடு வர போகிறாரு? அவருக்கு என்ன மக்கள் கூட்டம் அவருக்கு வந்து வருங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அதை அவர் பார்த்து என்ஜாய் பண்ணி என்ன பண்ண போகிறாரு? ஸோ அவர் தனிப்பட்ட முறையாக, கட்சிக்காரங்க யாருக்குமே எந்த தகவலும் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல கூட தாவேக்கா கொடியோ எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கட்சிக்காரங்க அத்தனை பேருக்குமே ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போடப்பட்டுச்சு. இது விஜய் அண்ணா தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போறாங்க, யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதும், யாரும் அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது அவரே கேட்டுக்கிட்டார் அப்படிங்கிற உத்தரவு போடப்பட்டிருக்கு. அதனால தான் எந்த கட்சிக்காரங்களும் அங்கே போல, பொதுமக்கள் தான் அங்கே போறாங்களே தவிர வேற யாருமே போல. அவர் வந்து கூட்டம் கூடுறதை பார்த்து ஆசைப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. இன்னொரு மேட்ரு சொல்கிறேன், நீங்கள் இதை பற்றி என்ன வேணால் அவதூறு பரப்புங்க. விடிய காலையில் 3 மணிக்கு அவர் மதுரையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு அந்த ரோட்டில், அவருக்கு 3 மணிக்கு பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா வரவேற்பு கொடுக்குறாங்க. தாவேக்காவோட நிர்வாகிகள் சொல்ல மாட்டேன், தாவேக்காவோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பூ போட்டு அவரை வரவேற்கிறாங்க. எந்த தலைவருக்கு இது நடக்கும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு தலைவரை சொல்லுங்கள், ஒரு மனுஷனை சொல்லுங்கள். விடிய காலில் 3 மணிக்கு போய் அந்த மனுஷன் வராங்கிறது நேற்று நைட்டு 11 மணிக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் வர்றாங்கங்கிறதே தெரியும். 11 மணிக்கு கிடைச்ச தகவலை கிட்டத்தட்ட 2-1 மணிக்கு மேலே அவங்க முழிச்சிருந்து விஜய் அண்ணா வரும்போது அவர் காரில் பூவை போட்டு வரவேற்கிறாங்க. திருச்செந்தூர் போனால் மக்கள் அவ்வளோ பேர் விஜய் அண்ணாவை பார்த்து அப்படியே ஆரவாரம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல, இவ்வளோ அவதூறு உட்காந்து பரப்புறீங்கல்ல, எதை பற்றியுமே புரிதல் இல்லாமல், இது எதுவுமே மக்கள் காதில் வாங்கிக்கவே இல்லையா? நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணாலும் சரி, எலெக்ஷனுக்கு பின்னாடி பண்ணாலும் சரி, உங்களுக்கு விஜய் அண்ணா எதிர்ப்பு அப்படிங்கிற வியாதி வந்து போச்சு. என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்லணும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த சாட்டை துரைமுருகன்லாம் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை அவரே அது மேலே ஏறி நின்று மிதித்து தூக்கி போட்டார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சி அடையும். அந்த வீழ்ச்சி அடையிறதுக்கு பிரதானமான ஒரே காரணம் சாட்டை துரைமுருகன் தான். நீங்கள் எழுதி வச்சுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு தலைவா. காலைல எந்திரிச்சு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு வைப்பு கிடச்சிச்சு. நீங்கள் எந்த பிரார்த்தனைக்காண்டி கோவிலில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணாலும் உங்களுடைய அந்த வேண்டுதல் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேக்கா கதவா தொடர்ச்சியான பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம்.
இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.